எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். லாகுல் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்திருக்காரு. முதலாளி மட்டு எல்லாரும் கேப்டன் விஜயகாந்தோட நாக் அவுட்காக வந்திருக்கோம். லாகுல் ஸோ கேப்டன் நாக் அவுட்டு முதலாளி மட்டு ரெடினா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து டிஸ்க்ளைமர்ஸ் என்னென்ன அப்படின்னா, அவர் கெஸ்ட் ரோல்லாம் நம்ம சேர்க்கல. லைக் செந்தூர பாண்டி, அதுக்கப்புறம் பெரியண்ணா, சூர்யாவுக்கு ஒரு பிரேக்கு, தளபதி விஜய்க்கு ஒரு பிரேக்கு, இதெல்லாம் நம்ம சேர்க்கல. அதே மாதிரி விஜயகாந்த் படம் அப்படின்னு இதுல இன்னொரு ஒரு படமும் இருக்கு. அவரு இது பண்ணியிருப்பாரு, விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அதெல்லாம் அதுல வந்து ஒரு சேர்க்கல. பஞ்சு சொல்லுவாரு, நீங்க வந்து இங்கிலீஷை வந்து எல்லாமே இது பண்றீங்க, தமிழ் வந்து கண்ணு மாதிரி, இங்கிலீஷ்ங்கிறது நீங்க போடுற கண்ணாடி மாதிரி அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அது நம்ம சேர்க்கல. அதே மாதிரி இந்த ஜென்ரேஷன்லாம் விஜயகாந்த் படம் அப்படின்னா கோட் அப்படிங்கிறாங்க. அதனால கோட்டும் நம்ம சேர்க்கல. இப்போ வந்து மிச்ச படத்தெல்லாம் வச்சு நம்ம போகலாம். இதுக்கப்புறம் விடுபட்ட படங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கேப்டன் வந்து அவ்வளோ படம் நடிச்சிருக்காரு. அதில் விடுபட்ட படத்தெல்லாம் பற்றி வியூவர்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஷார்ட் லிஸ்ட் தான், எங்களுடைய லிஸ்ட்டு. நாங்கள் வந்து வைதேகி காத்திருந்தாலேருந்து தான் எடுத்திருக்கோம். அதுதான் கட் ஆஃப் மாதிரி வச்சுருந்து, அதுக்கு பின்னாடி இருந்த படம்லாம் எடுக்கல. ஸோ இதுதான் முதல் மேட்ச். ஆரம்பிக்கலாம். கேப்டன் பிரபாகரன் இப்போதான் ரீரிலீஸ் ஆயிருக்கு வர்சஸ் நானே ராஜா நானே மந்திரி. நானே ராஜா நானே மந்திரி ஒரு கல்ட் கிளாசிக். அந்த டைம்ல ராதிகாவோட அந்த பாட்டெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவருடைய காமெடியும் ரொம்ப ஃபேமஸ். விஜயகாந்த் காமெடி வந்து ரொம்ப கம்மி, ரேர் தான் இருக்கும். பட் அந்த படத்துல வந்து நிறைய காமெடியும் பண்ணியிருப்பாரு. ரொம்ப இது பண்ணி ஒரு முட்டாளா நடிச்சிருப்பாரு. எல்லாரையும் வம்பிழுத்துட்டு இருப்பாரு. அந்த சேரை தூக்கிட்டே ஒருத்தர் வருவார் கூட, அந்த ஜோக்கெல்லாம் இருக்கும். பட் கேப்டன் பிரபாகரன் ஒரு கல்ட். கேப்டன் பிரபாகரன் தான் எனி டைம். வெயிட் பண்ணுங்க நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும். நானே ராஜா நானே மந்திரி வந்து காமெடி நல்லா தான் இருக்கும். நீ சொன்ன மாதிரி அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேக் ஃபார் விஜயகாந்த் அவங்க. பட் கேப்டன் பிரபாகரன் தான் கோட் எனிவே. பயங்கர சீரியஸா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே ஒரே ஹைப்லயே போயிட்டு இருக்கு மூவி. நல்லா இருக்கும். இவருக்கு ஒரு பெரிய பிரேக், மன்சூர் அலிகானுக்கு ஒரு பெரிய பிரேக். ஆட்டமா தேரோட்டமா, அதான் சரத்குமாரும் இருப்பாரு. சரத்குமார் தான் ரமேஷனோட பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன் அந்த படத்துல. அவர் அங்க வேலைக்கு போவாரு, ஆனா வேலைக்கு போனதுல மட்டும் நீ சொல்லு. கேப்டன் வின்னரா? ஓகே, அடுத்த மேட்ச் மாநகர காவல் வர்சஸ் கஜேந்திரா. மாநகர காவல் ராபின் ஆனந்தராஜ். கஜேந்திரா வந்து ஆக்சுவலா அது தெலுங்கு ரீமேக், இவரோட ரீமேக்னு நினைக்கிறேன், பாலையா ரீமேக்னு நினைக்கிறேன். சரி, எண்ட் ஆஃப் த டே மாநகர காவல் இஸ் a very good movie. இந்திரா காந்தி அசாசினேஷன் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல. நல்லா தான் இருக்கும் அந்த படம். ஆக்சுவலா ராபின் வந்து அந்த ஷூட் பண்ணாத இதெல்லாம் வச்சு தடுப்பாடுறா. அது வந்து கஜேந்திரா, அது ஓகே, அது கொஞ்சம் இதாயிருச்சு. பட் மாநகர காவல் வந்து ரொம்ப நல்ல படம். மாநகர காவல் தான். கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். அவருக்கு பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க. பஸ் எல்லாம் கடத்தி ஏதோ ஸ்கூல் பசங்களை வச்சு கடத்தி வச்சிருப்பாங்க. அதை இது பண்றதுக்கு ஒரு ஆளை கூப்பிடுவாங்க. இவர் தான் வருவார். நல்லா இருக்கும் ஆக்சுவலா அந்த இன்ட்ரோ. மாநகர காவல் தான். அப்பதான் அதுதானே இவன் ஆனந்தராஜ் கிடையாது சாவரப்ப பீக்ல இருந்தாரு அதுல. சாகரப்ப ஏதோ டைலாக் சொல்லி சாவன் இல்லையா? இல்ல கைத்தட்டிட்டு சாவான். ராபின். ஓகே, இப்ப ஆனந்தராஜ் நாக் அவுட் போடுவீங்க. லாகுல் விட்டா நீங்க ஆனந்தராஜ் நாக் அவுட் போடுவீங்க. ஆக்சுவலா போடலாம். அடுத்த மேட்சுக்கு போலாம். இப்போ நிறைஞ்ச மனசு வர்சஸ் எங்கள் அண்ணா. எங்கள் அண்ணா ரெண்டு ரூல் ஸ்டோரி தான். பட் எங்கள் அண்ணா வந்து நமிதாலாம் நடிச்ச எங்கள் அண்ணா. வடிவேல் இருப்பாரு அதுல. வடிவேல் எம்எஸ் பாஸ்கர் ஒரு காமெடி இருக்கும், அது பயங்கர ஃபேமஸ். அது என்ன காமெடி சொல்லு கேப்போம். காமெடின்னு இதுவும் இல்ல, ஒரு ட்ராக் மாதிரி வரும். அந்த ரோட்ல பேண்ட் எல்லாம் இழுத்துக்கிட்டு உருண்டுகிட்டு கிடப்பாங்க, பயங்கர ஃபேமஸ். அது பாண்டியராஜன் பிரபுதேவோ அது நல்லா நல்லா ஓடும் அந்த காம்பினேஷன். அது ஆனா எங்கள் அண்ணா தான். நிறைஞ்ச மனசு வந்து எங்கள் அண்ணா மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ எங்கள் அண்ணா தான். எங்கள் அண்ணாவாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, எங்கள் அண்ணா தான் இப்போ வின்னர். போங்க அடுத்த மேட்ச், இந்த குவார்டரோட கடைசி மேட்ச்.
அம்மன் கோயில் கிழக்காலே, அதுவும் வந்து நிறைய காமெடி இருக்கும். வர்சஸ் புலன் விசாரணை. புலன் விசாரணை. புலன் விசாரணை. ஓகே. அம்மன் கோயில் கிழக்காலை வந்து அந்த ரூரல் செட்டிங் ஸ்டோரி அப்ப நல்லா இருக்கும். பட் புலன் விசாரணை மோர் த்ரில்லர் ஆக்ஷன். மோர் த்ரில்லர். அது பேஸ்ட் ஆன் ஒரிஜினல் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஓகே. அதுவும் அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த படமா சரியா ஞாபகம் இல்லை. அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல இருக்க 4-5 ஸ்டூடெண்ட் சேர்த்து டைரக்ட் பண்ண படமா அது? அந்த மாதிரி ஏதோ ஒன்று. அந்த மாதிரி அது புலன் விசாரணை 2 ரைட்ஸ் வாங்கி வச்சு டாப் ஸ்டார் ரீமேக் பண்றதெல்லாம் இருந்துச்சு. பட் அது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் புலன் விசாரணை 1 கேப்டனோட ஒரிஜினல். புலன் விசாரணையும் ஆர்கே செல்வமணி தான். ஆட்டோ சங்கரோட கதைன்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்லிட்டே யோசிக்கிறீங்க. அதை சொல்லிட்டே இதுல பார்த்தேன் நான் கூகுள்ல, விக்கிபீடியால தெரியுது. இவரு வில்லன் சரத்குமார் தானே அதுல? ஆமா, புலன் விசாரணையில். ஆமா. டாப் ஸ்டார் நடிச்சாரு. இந்த குவார்டரோட வின்னர்ஸ் என்ன வெற்றி? டாப் ஸ்டார் நடிச்சாரு. பார்ட் 2 நடிச்சாரா? நடிச்சாரு. வந்துச்சா? வந்திருக்கு 2015 வந்திருக்கு. ஓ மை காட். நான் பாத்திருக்கேன் அந்த போஸ்டர். டாப் ஸ்டார் வந்து ஒரு பாம்ப் ஸ்குவாட் மாதிரி ஏதோ ஒரு பெட்டியை தூக்கிட்டு வருவாரு. நான் பாத்திருக்கேன். ஆஸ்ட்ரோநாட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு பெட்டியை தூக்கிட்டு வருவாரு. ஓகே, இந்த குவார்டரோட வின்னர்ஸ் வந்து கேப்டன் பிரபாகரன். 7.2 போட்டிருக்காங்க அந்த படத்துக்கு ரேட்டிங். எந்த படத்துக்குடா? பார்ட் 2க்கு நான் இன்னும் பார்க்கல. நம்ம விஜயகாந்த் பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்புறம் விடுங்க, அப்புறம் டாப் ஸ்டார் தனியா போடுங்க. கேப்டன் பிரபாகரன், மாநகர காவல், எங்கள் அண்ணா, புலன் விசாரணை, இதான் வின்னர்ஸ் இந்த குவார்டர்ல. அப்படியே இப்ப அடுத்த குவார்டருக்கு போலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் செந்தூர பூவே, பாண்டி கிடையாது, செந்தூர பூவே வர்சஸ் ரமணா. 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 ஓகே, பேச்சுக்கே இடம் இல்ல. ரமணா. ஏஆர்எம் கிளாசிக் அது. ஆமா, விஜயகாந்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய பிரேக் வந்த படம். அந்த படம் ஹியூஜ் ஹிட்டான படம். ஓகே, அடுத்த மேட்ச் ஆனஸ்ட் ராஜ் வர்சஸ் உளவுத்துறை. ஓ மை காட். ஆக்சுவலா உளவுத்துறை உங்களுக்கு எத்தனை இது ஞாபகம் இருக்குமா தெரியல. நல்லா இருக்கும் அது ஆக்சுவலா படம். ஒரு கடல்ல வந்து ஷார்க் இருக்குன்னு யாரையும் இது பண்ண விட மாட்டாங்க. அது சப்மரீன் எல்லாம் போய் சண்டை போடுவார் கடைசியில. ஆக்சுவலா இந்த ஜேம்ஸ் பாண்ட சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கதையில இருந்து. பட் நல்லா இருக்கும் அது உளவுத்துறை. பட் ஆனஸ்ட் ராஜ் வந்து தெரியும் ரீமேக். கத்திரியன் தான் தெரியும் ரீமேக். ஆனஸ்ட் ராஜும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். சுடுவாரா? ஆனஸ்ட் ராஜ் தான் அந்த ரூபா நோட் அடிக்கிறது. வீட்ல வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸா இந்த ரகுவரன் இருப்பார்ல பாஷால தேவன். நம்பிக்கை ஆனஸ்ட் ராஜ் தான். உளவுத்துறை லாக்கு ஷார்க் அது இது. நீங்க உளவுத்துறை தான் சொல்லுவேன்பா. ஓ, நான் உன்னை அவுட் அவுட் பண்றோம். ஆனஸ்ட் ராஜ் ஜெயிச்சிருச்சு. ஓகே, அடுத்து பயங்கரமா ட்ராக்லாம் பண்ணி வில்லனை பிடிப்பாரு. ஒரு வில்லன் வந்து ரிட்டார்ட் மாதிரி சுத்திட்டு இருப்பாரு. அவர் மேல பால் தூக்கி போடுவாரு, பாலை பிடிச்சிருவாரு. நீ ரிட்டார்டா இருந்தா நீ எப்படி பாலை பிடிப்பா அவரை கண்டுபிடிப்பாரு. லாகுல் நீங்க பயங்கரமான கேப்டன் ஃபேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து கள்ளழகர் வர்சஸ் கண்ணுபட போகுதையா. கள்ளழகர் வந்து கேப்டன் லைலா, கண்ணுபட போகுதையா கேப்டன் சிம்ரன். கள்ளழகர் நல்லா தாண்டா இருக்கும். அந்த அழக மதுரையில வெற்றி, மதுரையில அந்த அழகர் இதுதான் அதுல பாம்பு வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் அது. சிம்ரனா லைலாவா? அப்படி கேக்கல. கள்ளழகரா கண்ணுமட போகுதையாவான்னு கேக்குறோம். நான் கள்ளழகர் போட்டு போறேன், போங்க. கள்ளழகர். நானும் மதுரைனால கள்ளழகர் சொல்றேன். சரி போங்க, கள்ளழகர் ஜெயிச்சிருச்சு. அடுத்த இந்த குவார்டரோட கடைசி மேட்ச் வைதேகி காத்திருந்தால் வர்சஸ் சேதுபதி ஐபிஎஸ். வைதேகி காத்திருந்தால் வந்து இந்த பாட்டெல்லாம் நான் அதான் பெரிய ஹிட் ஆச்சுல, நான் கேரக்டர் ரோல பண்ணது. பட் சேதுபதி ஐபிஎஸ்லயே அந்த காலத்துல மீனா இந்த டான்ஸ் எல்லாம் ஆடி இருப்பாங்க. இந்த படம் அதுக்கு முன்னாடி டான்ஸ் சொல்லுவாங்க. என்ன டான்ஸ் அது?
அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம். சரி, சேதுபதி ஐபிஎஸோட செகண்ட் ஹாஃப் இப்ப எடுத்த பீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, சேதுபதி ஐபிஎஸ் எனி டைம். ஸ்கூல்ல வந்து கடத்தி வச்சுட்டு அதுதான் பீஸ்ட் இப்ப எடுத்த பீஸ்ட் ஃபுல் படம் அது. ஆமா, பட் ஆனா பீஸ்ட்ல வந்து அவர் உள்ளே இருப்பாரு, இவர் வெளியே இருந்து உள்ள போவார்ல. அதான் ஓகே. ஆமா பிரதர், அப்படியே எடுக்க மாட்டாங்கல்ல, அப்படி கொஞ்சம் அப்படியே. சேதுபதி ஐபிஎஸ் வந்து காமெடியும் நல்லா இருக்கும். இந்த கப்பல் நின்று இறங்கி தள்ளுற வேலைன்னு செஞ்சு கூட்டிட்டு போகல கவுண்டமணிய. ஆமா நம்பியார் இன்னும் மீன் டெம்ப்ளேட் ராகுல். ஆமா ஆமா ஆமா, செருப்பை கொண்டு வந்து கொடுப்பாரு திருப்பி. நம்பியார் திரும்பிட்டு போறது வந்து அது இன்னும் மீம் டெம்ப்ளேட். சேதுபதி Okay. நானும் சேதுபதி தான்பா. சேதுபதி மட்டும் சேதுபதியா? தேவைதான்டா. டன். ஓகே, இந்த குவார்டர் வினர்ஸ் வந்து ரமணா, ஆனஸ்ட் ராஜ், கள்ளழகர், சேதுபதி ஐபிஎஸ். ஓகே, ஒரு ஹாஃப் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஹாஃப் போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பூந்தோட்ட காவல்காரன் வர்சஸ் மட்டு ரியாக்ஷன் கொஞ்சம் பாருங்க. ஓகே, வானத்தை போல. வானத்தை போல. வானத்தை போல. வானத்தை Okay. போல எல்லாம் டபுள் ஆக்ட். விக்ரமன், கிளாசிக் விக்ரமன். கிளாசிக் அது. அந்த மண்ணெல்லாம் எண்ணிட்டு கணக்கு பண்ண சொல்லுவாங்களே, இந்த ஒரு கணக்கு சொல்லிட்டு நீங்க வேணா எண்ணி பாருங்கன்னு. Actually, அதுலயும் ரமேஷ் கண்ணா காமெடி நல்லா இருக்கும். அந்த பாட்டு மெகா ஹிட் ஆயிருச்சு எல்லாமே அதுல. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் வந்து எல்லாரும் இப்ப கூட ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த மேட்ச் வல்லரசு வர்சஸ் வாஞ்சிநாதன். வல்லர். ஆக்சுவலா பி வாசு கோட்டு வல்லரசுல. ஆக்சுவலா அந்த டைம்ல இந்த மாதிரி நிறைய படம் வரும். இந்த பஞ்ச் டைலாக்லாம் ஏகப்பட்ட சூப்பரா இருக்கும். வேலைக்கு சேர்ந்த புதுசுல யூனிஃபார்ம் போட்ட ஜோர்ல இந்த மாதிரி சிலுத்துக்கிறது சகஜம்தான். வாஞ்சிநாதன்ல தான் இந்த டைலாக் வரும்னு நினைக்கிறேன். வாஞ்சிநாதன் அவர் கண்ணு அப்படியே ப்ளூ கலரா மாறிட்டு வரும். இல்ல, அதுல வந்து சொல்லுவாரு, இந்த நாட்டுலதான் நேதாஜியும் பிறந்திருக்காரு, இந்த நாட்டுலதான் காந்தியும் பிறந்திருக்காரு, நான் நேதாஜியா இருக்கிறதா காந்தியா இருக்கிறதா உன் கையில இருக்குன்னு வில்லங்கிட்ட சொல்லுவாரு. அப்படி லாகுல் நீ ஆனா பெரிய ஃபேன் தான். இப்ப நீ சொல்லு. வல்லரசு ரொம்ப நல்ல படம் தான், பட் வாஞ்சிநாதன் வாஸ் லைக் பிட் மோர். வல்லரசு ஹிட் தான், வாஞ்சிநாதன் நல்ல படம். ஓ மை காட், சூப்பர் ஓவர். முதலாளி நீங்க வாஞ்சிநாதன் சொல்லி முடிக்க போறீங்களா இல்ல வல்லரசா? வல்லரசு தான். நானும் வல்லரசு தான். போடா, எனக்கு வாஞ்சிநாதன் தான் பிடிக்கும். குடிச்சுக்கோ. வல்லரசு 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 ஜெயிச்சிருச்சு போங்க. ஓகே, அடுத்து ஏழை ஜாதி வெர்சஸ் எங்க முதலாளி. முதலாளிக்காக எங்க முதலாளி சொல்ல போறீங்களா? ஏழை ஜாதி பெரிய படம், ஜெயபிரதா பயங்கர இதான பயங்கர இதோட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏழை ஜாதி ஆமா, பயங்கர மாஸ் காட்டின படம் கேப்டன். ஏழை ஜாதி தான் நானும் சொல்லுவேன். என்னதான் முதலாளி எனக்கு ஃப்ரெண்டுனாலும் ஆக்சுவலா ஏழை ஜாதி தான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. எங்கள் முதலாளி பார்த்தது ஞாபகமே இல்லை. ஓகே, மட்டு ரெண்டும் நாவல் நன் ஆஃப் தி அபோவ் போட வந்துச்சு. 3 பேர் ஓட்டு போட்டோம், அதனால அதே போட்டுருது ஏழை ஜாதி. டன். ஓகே, கடைசி மேட்ச் இந்த குவார்டர்ல சிம்மாசனம் வெர்சஸ் சத்திரியன். சிம்மாசனம் என்ன ஸ்டோரி ஞாபகம்? சத்திரியன்னா ஒரு சத்திரியன் ஞாபகம் இருக்கு, சிம்மாசனம் ஞாபகம் இருக்கு. சத்திரியன் தான். சத்திரியன் தான். ஓகே, ஜெயிச்சிருச்சு சத்திரியன். இந்த குவார்டர்ல ஜெயிச்சது வந்து வானத்தை போல, வல்லரசு, ஏழை ஜாதி, சத்திரியன். டன். இப்ப கடைசி குவார்டருக்கு போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் சின்ன கவுண்டர் வெர்சஸ் பரதன். பரதன் வந்து ஒரு பாக்ஸர். அதாவது மான் கராத்தே, எம் குமரன், இந்த மாதிரி பத்ரி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாக்ஸிங் படம் தமிழ் சினிமால. சின்ன கவுண்டர் தான். சின்ன கவுண்டர் தான். குண்டா எப்படி போட்டா தீர்ப்பு குண்டை எடுத்து கீழே போட்டா அதானே. அதேதான். அதுலயும் கவுண்டர் காமெடி நிறைய இருக்கும். ஆக்சுவலா அந்த காமெடி தான் கோட்டு. சின்ன கவுண்டர் வின்னர் தான் சொல்லுவாங்க. தலையில முடிச்சா தலைமுடி,
மூஞ்சில பண்ணுச்சா ஓமணின்னு தானே சொல்லுங்க, ஏன் தாடிங்கிறாங்க அதானே. அதான் அதுதானே மாங்காய், மாம்பழம், மாங்காய், இது தேங்காய். என்ன இதுக்கு முன்னாடி, இது என்ன இதுக்கு முன்னாடி அதானே. ஓகே, இப்ப அடுத்த மேட்ச் வந்து கோவில் காளை வர்சஸ் நரசிம்மா. கோவில் காலையில கோட் காமெடி இருக்குடா. கோயில் காலை பயங்கர பெரிய காமெடி எல்லாம் இருக்கு. கோட் காமெடி அந்த இளநீ விக்கிறது. இளநிய வைத்து சிங்கப்பூர்ல ஒரு தடவையும் டிபில நான் உங்க டீமுக்கு தான் போடுவேன். பட் நரசிம்மா படமே காமெடியா இருக்கும்டா. நீயா ஒரு மந்தையில ஆடுகள் நல்லா இந்த கரண்ட் எல்லாம் வைப்பாங்கடா, வெயிட்டா இருக்கும். நரசிம்மா வந்து அவர் ஒரு ஏஜென்ட்னே தெரியாம போலீஸ் துரத்திட்டு இருப்பாங்கல்ல, அவர் ஒவ்வொருத்தரையா போய் கொலை பண்ணிட்டு இருப்பாரு. லாகுல் என்னடா கருப்பர்கள் மாநாடா, என் அண்ணன் சிகப்புடா, சட்டையை பார்த்தாலே தெரியல. எவனை பார்த்தாலும் ஜப்பான்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மனில இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஏன் நம்ம நாட்டுல எல்லாம் பணம் இல்லவே இல்லையா? இதுக்கு ஓட்டு போடாம நரசிம்மா தான்டா. அவன் ஒண்ணுக்கு வரலன்னு வருத்தப்பட்டு இருக்கான். இவனுக்கு இளநீல தண்ணி இல்லைன்னு சொல்ற. இல்லடா நரசிம்மா தான் காமெடி நல்லா இருக்கும் கோயில் காலையில. பட் நரசிம்மா மூவி இஸ் ஆக்ஷன் மூவி. We are talking about விஜயகாந்த், not கவுண்டமணி. ஷாக்குக்கே ஷாக் கொடுத்தாரு. நரசிம்மா ஜெயிச்சிருச்சு. இல்ல அதெல்லாம் கொல்ல போறாருன்னு சொல்லிட்டு போய் கொன்றுவாரு. எல்லாருமே அலர்ட்டா இருப்பாங்க. சரி போங்க, அடுத்த மேட்ச் பேரரசு வர்சஸ் தாயகம். தாயகம் தான் நீ சொன்னதுடா, காஷ்மீர் போவாரு. தாயகம் ஆக்சுவலா பேரரசுல தான் இந்த மத்த டயலாக் வரும்னு தெரியும். பட் எனிவேஸ் தாயகம்ல தான் அருவாள் எடுத்துட்டு காஷ்மீர் போவாரு. கசன் கான் அவரோட அதிகமா அவரோட வில்லனா இருந்தவர். சேதுபதி பேசலையும் கசன் கான் வருவாரு. விட மாட்டியே. நரசிம்மால போலீஸா வருவாரு. ஆமா ஆமா, சரி அதெல்லாம் வரட்டும். இப்ப எது ஜெயிக்க போகுது? தாயகம் அப்படின்ட்டீங்க. ஓகே, தாயகம் ஜெயிச்சிச்சு. ஓகே, ஃபைனல் மேட்ச் ஆகுது இது. மொத்தமாவே ஓவரால் ஃபைனல் இது. சொக்க தங்கம் வர்சஸ் தவசி. அடிச்சு பழச்சவன் இருக்கான், தவசி அடிச்சு பழச்சவன் கிடையாது. மனமாறும், தவசிக்கு மாற மாட்டாரு. நீங்க மாத்த மாட்டீங்களா? தவசி தான் மட்டும் பஞ்சு விட்டுருச்சு. ஓகே, இந்த குவார்டர் ஜெயிச்சது வந்து சின்ன கவுண்டர், நரசிம்மா, தாயகம், தவசி. ஓகே, அடுத்த ரவுண்டு போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டஃப்டா. கேப்டன் பிரபாகரன் வர்சஸ் மாநகர காவல். கேப்டன் பிரபாகரன். வைஸ் கேப்டன் பிரபாகரன் ஒத்துக்க மாட்டீங்களா? வைஸ் கேப்டன் மாநகர காவல். சரி, கேப்டன் பிரபாகரன் ஜெயிச்சிருச்சு. நல்ல படம் தான், பட் கேப்டன் ஒரு தான் ஜெயிக்க முடியும். அடுத்து எங்கள் அண்ணா வர்சஸ் புலன் விசாரணை. எங்கள் அண்ணா புலன் விசாரணை இப்படி அவுட் பண்றீங்க என்ன? ஓகே, புலன் விசாரணை ஜெயிச்சு போங்க. எங்கள் அண்ணா நல்ல படம் தான். அப்புறம் ஏன் ஓட்டு மாத்தீங்க? காமெடி தான். ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் மாத்துறீங்களா? சூப்பர் ஓவர் போலாம். அப்படி வாங்க, சூப்பர் ஓவர் போயிடுச்சு. எங்கள் அண்ணாவா புலன் விசாரணையானா? எங்கள் அண்ணா தான் சொல்லணும். ரொம்ப ஃபேமிலி வேல்யூ உள்ள படம் அது. சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேல போர் அடிச்சிடும். அந்த கயிறு கட்டின கயிறு எங்கள் அண்ணா ஜெயிச்சிருச்சு. போங்க, புலன் விசாரணை எழுதி அடிக்கிறேன். பிளேயர் எல்லாம் நான் வாங்கி பண்ணுவீங்களே. அடுத்த ரவுண்ட் தூக்குறேன்டா. சரி, இப்ப அடுத்த குவார்டர் ரமணா வர்சஸ் ஹானஸ்ட் ராஜ். ரமணா நல்லா தான் இருக்கும், பட் ரமணா ஓகே. வெற்றி தெரியாம ரபாடான்டா. ரமணாவா ரபாடாவா? ஓகே, இப்ப அடுத்து கள்ளழகர் வர்சஸ் சேதுபதி ஐபிஎஸ். ஓகே, இந்த ஆஃப்ல இருக்க 4 எது தெரியுமா? கேப்டன் பிரபாகரன், எங்கள் அண்ணா, ரமணா, சேதுபதி ஐபிஎஸ். அடுத்த ஆஃப் போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வானத்தை போல வர்சஸ் வல்லரசு. வானத்தை போல. இது வெயிட் பண்ணி தான் நீங்க சொல்லுவீங்களா?
யோசிப்பேன். ஓகே, அடுத்த ஏழை ஜாதி வர்சஸ் சத்திரியன். கத்திரியன். சத்திரியன். பழைய பன்னீர்செல்வமா? ம் ஓகே, ஃபைனல் குவார்டரா? சின்ன கவுண்டர் வர்சஸ் நரசிம்மா. சின்ன சின்ன கவுண்டர். கவுண்டர். சின்ன கவுண்டர் தான். சின்ன கவுண்டர் யாரு? கேஎஸ் ரவிக்குமார் படமா? ஆமா. இல்ல இல்ல இல்ல, உதயகுமார், ஆர்வி உதயகுமார். செக் பண்ணு, அதான் வச்சிருக்கேன், விபிடியா பார்த்தானே கேட்குற, செக் பண்ணு. ஆர்வி உதயகுமார். வெயிட்டா நானு. இப்போ வந்து இது சொல்லுங்க, தாயகம் வர்சஸ் தவசி. தவசி. டேய், தவசி. 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 சூப்பர் ஒரு வேணாங்கிறாங்க. தவசி. ஓகே, டன். இந்த ஹாஃப்ல ஜெயிக்கிறதெல்லாம் வந்து வானத்தை போல, சத்திரியன், சின்ன கவுண்டர், தவசி. ஓகே, இது வந்து இப்போ லாஸ்ட் 8க்கு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல், கேப்டன் பிரபாகரன் இங்கிலாந்து. கேப்டன் அனுப்புங்கடா கேப்டன் பிரபாகரன். ஓகே, கேப்டன் பிரபாகரன். அடுத்த குவார்டர் ஃபைனல், ரமணா வர்சஸ் சேதுபதி ஐபிஎஸ். ரமணா. ரமணா. ராகுல், தமன்னா. ரமணா. ஓகே, சேதுபதி ஐபிஎஸ் வெளியே அனுப்பிட்டீங்க. ரமணா கம்பேர் பண்றப்ப வேற வழி இல்லாமல் ஏசிஎஃப் அப்படின்னா ஆன்டி அதுல வரும்லடா, ஆன்டி கரப்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு. யுகி சேது வெயிட்டா அதுல ரமணால. சென்டிமெண்டல் இடியட்ஸ். அது சிங்கு. ஓகே, இந்த சைடு வந்து முடிவாயிருச்சு, டாப் 2. இப்போ அதே மாதிரி அந்த சைடு வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல், மெகா குவார்டர் ஃபைனல். இது வானத்தை போல வர்சஸ் சத்திரியன். வானத்தை போல. வானத்தை போல. சத்திரியன். பழைய பன்னீர்செல்வம். வானத்தை போலதான் வருது. வானத்தை போல. சத்திரியன் வெளியே போயிடுச்சு, போங்க. நீங்க வந்து தெரியக்கே நீங்க அந்த அளவுக்கு போடல, நீங்க சத்திரியனுக்கு போடுறீங்க. ஒரிஜினலுக்கு தான் பிரதர் போட முடியும். சரி, வானத்தை போல ஜெயிச்சிருச்சு, அவ்வளவுதான். சத்திரியன் வந்து அன்பார்ச்சுனேட்லி அவுட். இது வந்து மெகா கிளாஷ், இல்லாட்டி அது செமிஃபைனல் வந்திருக்கும் இந்த சைடு போட்டிருந்தா. இப்போ வந்து சின்ன கவுண்டர் வர்சஸ் தவசி. சின்ன கவுண்டர். சின்ன கவுண்டர். டன். 4 செமிஃபைனலிஸ்ட் வந்து கேப்டன் பிரபாகரன், ரமணா, வானத்தை போல, சின்ன கவுண்டர். இப்போ செமிஃபைனல் போயிடலாம். கேப்டன் பிரபாகரன் வர்சஸ் ரமணா. ஏய் என்னடா செமிஸ் இப்படி? ரமணா. கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன். ரமணா ஓகே, பட் இருந்தாலும் ரமணா வந்து முருகதாஸ் படம், கேப்டனுக்கு அது கரெக்டா செட் ஆச்சு. பட் ரமணால வந்து ரஜினி நடிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், கமல் நடிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் போடலாம். பட் கேப்டன் பிரபாகரன் வந்து கேப்டனுக்குன்னே பண்ண ரோல். அதனாலதான் நம்ம கேப்டனே கூப்பிடுறோம். இதெல்லாம் ஓகே தான். மூவி ரமணா என்ன பொறுத்த வரைக்கும். ஆமா, மோர் ஃபார் த ஸ்டோரி தான். கேப்டன் படத்தோட மோர் ஃபார் த ஸ்டோரி தான். என்ன லாக்குல்? அந்த டைம் வந்து வீரப்பன் அந்த சந்தனா கட்ட அந்த இதுல பேஸ் பண்ணி தானே இருந்தது. அதான் அந்த டைம் கேப்டன் பிரபாகரன் தானா? டன். ஃபைனல் போயிருச்சு கேப்டன் பிரபாகரன். இந்த சைடு வானத்தை போல, சின்ன கவுண்டர். சின்ன கவுண்டர். வானத்தை போல. ஒரு விஜயகாந்த், வானத்தை போல 2 விஜயகாந்த். வானத்தை போலதான். வானத்தை போல. டன். இப்ப வந்து ரமணா வர்சஸ் சின்ன கவுண்டர்ரா, தேர்ட் பிளேஸ் பிளே ஆஃப். ரமணா. சின்ன கவுண்டர். யாரா சின்ன கவுண்டர் சொன்னது? மதராளி. Give that man a cookie. ஒபாமா இது கொடுங்க. Give that medal. Give that man a medal. இவ்வளவு நேரம் வந்து ரமணா யார் நடிச்சாலும் பரவாயில்லாம வந்திருக்கோம், செட்டால கிடைக்க. இல்ல பிரதர், அப்படி பார்த்தா சின்ன கவுண்டர் சரத்குமார் நடிச்சுதான் நல்லாதான் இருந்திருக்கும். இப்படி பார்த்தா நிறைய கூட சொல்லலாம், பட் சரத்குமார் சத்யராஜன் நடிச்சுதான் நல்லாதான் இருக்கும் சின்ன கவுண்டர். ஓகே, இப்போ டாப் 4 வந்து கேப்டன் பிரபாகரன், ரமணா, வானத்தை போல, சின்ன கவுண்டர். அதுல வந்து
ஃபைனலுக்கு வந்து கேப்டன் பிரபாகரன் வர்சஸ் வானத்தை போல, ரமணா வந்து 3rd பிளேஸ், சின்ன கவுண்டர் 4th பிளேஸ். இப்பதான் வந்து கிராண்ட் ஃபினாலே வந்திருக்கோம். கேப்டன் பிரபாகரன் வர்சஸ் வானத்தை போல. கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரன் 4-0 கேப்டன் அப்படின்னு ஜெயிச்சிருச்சு. விஜயகாந்த் கடைசி விஜயகாந்த். வரைக்கும் ராகுல் ஒரு தடவை கூட வானத்தை போல நீ சொல்லாம வானத்தை போல ஃபைனலுக்கு வந்திருக்கு. அப்படி என்ன உனக்கு வன்மம் அந்த படத்து மேல இப்ப நீ சொல்லு. ஓகே தான். அது எதுக்கு ஓவர் Overrated. ஓவர் ரேட்டட் கிடையாது. ஓகே, டீசன்ட் மூவி, இட்ஸ் நாட் a bad மூவி. அதுவும் வந்து நாங்க டேய், சொல்லுவோம், டேய், நீங்க முருகதாஸ் படம்னு சொன்னல, அது மாதிரி அது விக்ரமன் மூவிடா, அவ்வளவுதான். டேய். சரி, நீங்க எதுக்கு அவ்வளவு இது கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. நல்லா தான்டா, நல்லா பாசிட்டிவ் படம்டா. ஹார்ட் வார்மிங் மூவி. எனக்கு வந்து ஹார்ட் வார்மிங் டேல்ஸ் எல்லாம் பிடிக்கும் ராகுல். பாலா படம்னா எனக்கு ஒரு பிடிக்காது. ஹாட் டவல் போட்டுக்கோங்க பிரதர், இன்னும் நல்லா இருக்கும். அதனாலதான் நான் வந்து விக்ரமன் படம் வந்து பெட்டர் தென் பாலா படம் நான் நினைப்பேன். ஸோ அதனால நான் வந்து வானத்தை போலன்னு சொல்றேன். விக்ரமன் Okay, டைரக்ட் பண்ண படம் நல்லா தான் இருக்கும். ஆக்ட் பண்ண படம் தான் கொஞ்சம் கேவலமா இருக்கும். விக்ரமன் எந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காரு வெற்றி? ஆட் சாரி, விக்ரமன் பண்ணிருக்காரு. கிடையாது. இல்ல ஓகே, ஸோ இதுதான் வந்து கேப்டன். இதுல வியூவர்ஸ் நீங்க பாருங்க, உங்க ரோல் நிறைய இருக்கு. இதுல நிறைய படம் நாங்க மிஸ் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி இந்த இதுல உங்களுக்கு வேற என்ன ஜெயிச்சிருக்கலாம் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதை சொல்லுங்க. இந்த டாப் 4 நீங்க முதல்ல ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லுங்க. நிறைய பேர் சத்ரியன் இல்லாம ஒரு விஜயகாந்த் டாப் 4-ஆ அப்படின்னு கேட்பாங்க. ஆனா சத்ரியனை காலி பண்ணிருச்சு வானத்தை போல. அதே மாதிரி பாருங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் கேளுங்க, அது எப்படி சத்திரியனா வானத்தை போலையான்னு கேளுங்க. வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். ஓ, சேதுபதி ஐபிஎஸும் மிஸ் அவுட் ஆயிருச்சு. ஸோ அதெல்லாம் பத்தி சொல்லுங்க. ஸோ கேப்டனுடைய நாக் அவுட் இதுதான். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேவரட் வந்து கேப்டன் பிரபாகரன், 2nd பிளேஸ் வானத்தை போல, 3rd பிளேஸ் ரமணா, 4th சின்ன கவுண்டர். ஸோ நீங்களும் உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட். பாய்ஸ் நீங்க சொல்ல வேண்டியது சொல்லுங்க, கம்பெனியை மூடுவோம். அதான் ஒன் ஆஃப் தி லெஜெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா கூட சொல்லலாம். அவரோட ஷூட் அவுட் பிடிச்சிருக்கோம். ஸோ வில் பி பேக் வித் மோர். சைன் ஆஃப். டேஸ்ட் காட் பை.